Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு இது எப்படி செய்யலாம்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் வர கிளிக் பண்ணிடுங்க. புளி 6 காஞ்ச மிளகாய், மிளகு, உளுந்து, தூரம் பருப்பு, மஞ்சள் தூள், சின்ன துண்டு வெல்லம், கடுகு, கறிவேப்பிலை, தாளிக்க காஞ்ச மிளகாய், வெந்தயம், வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு. இப்போ இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து மிளகு, உளுந்து, தூரம் பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். பூண்டை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், மிளகு, உளுந்து, தூரம் பருப்பு வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி பூண்டு சேர்த்துக்கோங்க. பொன்னிறமாக வறுக்கணும்னு இல்லைங்க, இது வந்து கொஞ்சம் போல் நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு சாசரில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் உளுந்து, மிளகு, தூரம் பருப்பு இந்த அளவுக்கு போதும். பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக வந்து குக்காக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது தான் இந்த மாதிரி வரும். இப்போது கொஞ்சமாக தூரம் பருப்பு, உளுந்து. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இருக்கிற அந்த கொஞ்சம் ஹீட்லேயே வந்து இதை கொஞ்சமாக நம்ம வதக்கிக்கலாம். மிளகு சேர்த்துருக்கேன். இதிலே நீங்கள் வெந்தயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா சூடாக தான் இருக்குது. இதிலே வந்து ஜஸ்ட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பொரியுது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூடிலே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கிடுவோம். இதில் நீங்கள் கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ சூடு நல்லா ஆறுனதும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து 2லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்ததுனால லைட்டாக வந்து க்ரீன் கலர் போல் இருக்கும் நம்மளுக்கு. இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் 7 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதில் தனியா சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுக்கு 1.5 ஸ்பூன் தனியா வந்து கரெக்டான ரேஷியோ. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை, அதனால் புளியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் லைமோடைய அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏழு ஸ்பூன் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு, கறிவேப்பிலை, வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம்.
வெந்தயம் வந்து நம்ம மிளகு உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது இதையும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இப்படியும் நம்ம தாளிச்சிக்கும் போது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆயிலில் வந்து வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். ரெண்டு நிமிஷம் போல் நல்லா புரிஞ்சதும் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் ஆட் பண்ணணும். போதும். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து புளி தண்ணியோட இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும்போதும் நல்லா கொதிச்சதும் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். சால்ட்டு சேர்த்து லிட் கவர் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் ஆயில் நல்லா வந்து பிரிஞ்சு வந்தாச்சு. குழம்பும் நல்லா திக்காக கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற பூண்டை இது சேர்த்துப்போம். நல்லா பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடலாம். கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப், இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆயில் எல்லாம் திரண்டு வந்துச்சு. நல்லா திக்காகவும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பூண்டு மிளகு குழம்பு வந்து எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம செஞ்சோன்றது பார்த்தோம். இதில் வந்து நம்ம பூண்டு அண்ட் மிளகு நம்ம சேர்த்துருக்கோம். இதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்கான குவான்டிட்டியில் வந்து பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஒரு சூடான ஒயிட் ரைஸோடு இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம பூண்டு மிளகு நம்ம சேர்த்துருக்கிறதுனால இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் மிளகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ரிலீஃப்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பூண்டு பார்த்திங்கன்னா அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதிலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப்னஸ் கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளுடைய லஞ்சில் இது வந்து ஆட் பண்ணிக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது சுட சுட பூண்டு மிளகு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பேஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சோயா ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.